சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எல்லோருக்கும் 2021 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ புத்தாண்டுனாலே ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் வைப்பாங்க இல்லை, இதை செய்யணும், புதுசாக இந்த குணத்தை நாம் வளர்த்துக்கணும், இந்த பழக்கத்தை வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த 2021 தொடக்கத்தில், அதுவும் மார்கழி மாதத்தில் வருது இல்லையா? ஸோ இதில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யணும், இத்தனை ஆண்டாக செய்யாமல் இருந்திருந்தாலும். அது என்ன அப்படின்னா, இந்த மார்கழி மாதத்திற்குரிய சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மார்கழி மாதம் அப்படின்னாலே ரெண்டு விதமான கருத்து இருக்குது. ஒன்று, ஆன்மீகத்திற்கு மிக அற்புதமான மாதம் இல்லையா? எல்லா கோயில்கள்லேயும் பாட்டு ஒலிக்கும் அதிகாலையிலே. ஸோ எல்லா வீட்டிலையும் பெண்கள் அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு இறைவனை வரவேற்பாங்க. ஸோ கோயிலில் பாட்டும் அதை தான் நடக்குது, திருப்பள்ளி எழுச்சி நடக்கும். அதாவது இறைவனையே அல்லது தெய்வங்களையே எழுப்புவாங்க இந்த மார்கழி மாதத்தில். ஸோ பக்திக்கு நம்பர் 1 மாதமாக இருக்கிற இதே மார்கழி மாதத்தை தான் பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இறைவனுக்கு உகந்த மாதம் பீடை மாதமாக இருக்க முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் இறைவனே நேரடியாக கொடுக்குற ஞானம் அமிர்தமாக ஒரு சிலருக்கு தோன்றும், அதுவே விஷமாக சிலருக்கு தோன்றும். அதுதான் பீடை மாதம்னு சொல்கிறோம் இல்லையா? இதோடைய மகத்துவத்தை அறிந்தவர்களுக்கு அற்புதமான மாதம் இது. அடப்படா காலாங்காத்தில் ஏந்திரிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பீடை மாதம். சுப காரியங்கள், குறிப்பாக திருமணம் போன்ற காரியங்கள் நடக்காது. ஆக்சுவலாக மார்கழி மாதம்ன்றதை விட தட்சிணாயனத்தில் சுப காரியங்கள் அவ்வளவா பண்ண மாட்டாங்க. மார்கழி மாதம் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க, ஆடி மாதத்திலும் பண்ண மாட்டாங்க. ரெண்டுமே பீடை மாதன்றாங்க. ரெண்டுமே பக்திக்கு உகந்த மாதங்கள் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஏன் மார்கழி மாதத்தில் திருமணம் போன்ற காரியங்கள் செய்கிறது கிடையாது? அதற்கு பதிலாக ஏன் இப்படி விழுந்து விழுந்து பக்தி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 24 மணி நேர காலச்சக்கரம் இருக்கிற மாதிரி தேவதைகளுக்கு ஒரு காலச்சக்கரம் இருக்குது. பட் அதை இங்கே மனிதர்கள் பக்தியில் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, 1 வருடம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ 1 வருடம் காலச்சக்கரம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது நமக்கு ஒரு நாள் இல்லை, 24 மணி நேரம் ஒரு சக்கரம் முடியுது, ஒரு பகலும் இரவும் முடியுது. அது மாதிரி அவங்க 1 வருடம் பகலும் இரவும் தேவதைகளுக்கு முடியுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தேவதைகளுக்கு பகலாக ஒரு 6 மாதமும் இரவாக அடுத்த 6 மாதமும் பக்தியில் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒதுக்கின அந்த தேவதைகளுடைய பகல் பார்த்திங்கன்னா தையிலிருந்து ஆனி வரை. தேவதைகளுடைய இரவு பார்த்திங்கன்னா ஆடியிலிருந்து மார்கழி வரை. ஸோ இது ஒரு காலச்சக்கரம் இல்லையா? ஆனால் உண்மையில் தேவதைகளுடைய பகல் அப்படி கிடையாது. பக்தியில், அதாவது தேவதைகளுக்குன்னு பகல் இருக்குது, அதோடைய நினைவாக 6 மாதத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க. 6 மாதம் பகல், 6 மாதம் இரவுன்ட்டு, அதாவது சமமாக பாதியாக பிரிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கும்பகர்ணன் 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் விழித்திருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் உண்மையில் 6 மாதத்தை குறிக்கிறது கிடையாது, அவனுடைய தூக்க காலத்துடைய நினைவாக அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் அது ஆயிரக்கணக்கில் வரும் அந்த கும்பகர்ணன் தூங்குறதும் எழுந்திருக்கிறதும், தேவதைகளுடைய பகலும் இரவும். ஸோ ஆயிரக்கணக்கு அப்படின்னா 2500 வருடம் தேவர்களுக்கு பகல், 2500 வருடம் தேவர்களுக்கு இரவு. ஸோ அது 2500 வருடம் நம்ம கொண்டாட முடியாது இல்லையா? ஒரு மனிதனுடைய ஆயுள் ரொம்ப கம்மி. அப்படிங்கிறதுனால ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு 6 மாதத்தை இப்படி பிரித்து இருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதே தான், இந்த தேவதைகளுடைய பகல் இரவு தான் கீதையில் பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவன் இருக்கும். அதுவும் பக்தின்ற காரணத்தினால அதில் லட்சக்கணக்கான வருடங்கள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் உண்மையில் பிரம்மாவின் பகல் 2500 வருடங்கள். அதே தான் தேவதைகளின் பகலும். பிரம்மாவின் இரவு எப்போ வருதோ அப்போ தேவதைகளுக்கும் இரவு, அது அடுத்த 2500 வருடம். இதுதான் ஒரு கல்பம்னு சொல்லுவோம். ஒட்டுமொத்த உலகத்தின் ஆயுளே அவ்வளவு தான்.
ஸோ இதோடைய நினைவாக இப்படி பிரித்து கொண்டாடுறாங்க. இதில் இப்போ பாருங்கள், இது பகல், இது இரவு. அப்போ இது வந்து தையிலிருந்து ஆடி வரை, தையிலிருந்து ஆணி வரை பகல், அதாவது தேவதைகளுடைய பகல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது ஆடியிலிருந்து மார்கழி வரை தேவதைகளுடைய இரவு. ஸோ இரவு முடிஞ்சோடனே பகல். அப்போ இரவு முடிகிற நேரம், பகல் ஆரம்பிக்கிற நேரம் எது? அதை தான் நம்ம பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதிகாலை நேரம் இல்லையா, 4 to 6. ஸோ அந்த மாதிரி அதிகாலை நேரமாக இந்த மார்கழி மாதத்தை கருதுகிறாங்க. ஸோ அப்போ கடைசி 100 வருடம், உண்மையில் இந்த காலச்சக்கரத்தில் ஒரு கல்பத்தில் பார்த்திங்கன்னா கடைசி 100 வருடத்தின் நினைவாக இந்த மார்கழி மாதத்தை கொண்டாடுறாங்க. அப்படின்னு இந்த கடைசி 100 வருடத்தில் நடக்குது அப்படின்னா, பொழுது விடிஞ்ச பிறகு யாரும் எழுப்பு தேவை, எல்லோரும் எழுந்திடுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடியே எழுந்திருக்கணும் அப்படின்னா தான் எழுப்பணும், 4 மணிக்கு அலாரம் வச்சு அந்த மாதிரி. ஸோ அதுதான் கோயிலில் வந்து எழுப்புகிறாங்க. யாரை எழுப்புகிறாங்க? தேவதைகள் தூங்கிட்டு இருக்கிறாங்க. தேவதைகள் தூங்க மாட்டாங்க. அப்போ தேவதைகள் தூங்குறாங்க அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, ஆத்மாவை குறிக்குது. ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவையும் குறிக்குது. உங்கள் ஆத்மாவையும் என் ஆத்மாவையும் குறிக்குது. ஆத்மாங்கிறது உயிர், அது இப்போ தூங்கிட்டு இருக்குது. தான் தேவதையாக இருந்தோன்றதே மறந்து தூங்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு தான் எழுப்ப வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி உண்மையிலே நம்மளை எழுப்புகிற வேலையை யார் பண்ணுறார் அப்படின்னா, சிவபெருமான், கடவுள் பண்ணுறார். கடவுள் ஒருவர் தான், அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்றாங்க. அதான் பைபிளில் இறுதியில் உங்களை எழுப்புவேன் அப்படின்னு போட்டிருக்கும். எல்லாம் கல்லறையிலேருந்து, அதாவது திட்டத்திட்ட போன மாதிரி தான் கிடக்கிறோம், அதனால் கல்லறையிலேருந்து எழுப்புவேன்னு போட்டிருக்குது. ஸோ அப்போ ஆத்மா தான் யாருன்றதே மறந்து கிடக்குது. பிணத்துக்கு தானே தான் யாருன்னு ஞாபகம் இருக்குது, அந்த மாதிரி மறந்து கிடக்குது. அப்போ நம்மளை எழுப்புறாரு. என்ன எழுப்புறாரு? இந்த பூமி முதல் 2500 வருடம் சொர்க்கமாக இருந்தது, அங்கே நீங்கள் தேவதையாக தான் இருந்தீங்க. சொர்க்கமாகத்தான் நான் இந்த பூமியை படைத்தேன், அனைத்தும் நிரம்பிய தேவதையாக தான். குணத்திலும் 100%, அழகிலும் 100%, செல்வத்திலும் 100%, ஆரோக்கியத்திலும் 100%, எல்லாமே 100% முழுமையாக இருக்கும். நாம் சொர்க்கத்தில் இருக்கும்பொழுது நம்மளும் 100% நிரம்பியவர்களாக இருப்போம். இந்த உலகம் 100% நிரம்பியதாக இருக்கும். அப்படிப்பட்ட உலகத்தையும் அப்படிப்பட்ட மனிதர்களையும் தான் கடவுள் படைத்தார். படைச்சிட்டு அவர் போயிட்டார். ஸோ 2500 வருஷம் கழிச்சு என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஞாபக மறதி வர ஆரம்பிக்குது மனிதனுக்கு. அது என்ன ஞாபக மறதி அப்படின்னா, தான் யாருங்கிறதே மறக்கிறாங்க. அது என்ன மறக்கிறாங்க அப்படின்னா, சொர்க்கத்தில் இப்போ நாம் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி உடல்ன்ற உணர்விலே இருக்க மாட்டோம். அதனால தான் அங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்குது. அப்போ என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, இந்த அழியக்கூடிய உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா தான் நான். ஆத்மான்றது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அதுதான் நான்ற உணர்வில் இருப்பாங்க. அதுதான் விழிப்பு நிலை, ஆன்மீக விழிப்புணர்வுன்னு சொல்கிறாங்க இல்லையா. வார்த்தையை கரெக்டாக பயன்படுத்துகிறாங்க, ஆனால் அர்த்தம் தெரியாமலே பயன்படுத்துகிறாங்க. ஆங்கிலத்தில் கூட பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே கரெக்டாக தான், வார்த்தையெல்லாம் கரெக்டாக இருக்குது, அர்த்தம் தான் தெரியல. அப்போ அவேக்கனிங் ஆஃப் தி ஸ்பிரிட் ஆர் அவேக்கனிங் ஆஃப் தி சோல், ஆத்மாவை எழுப்புறது. ஸோ ஆத்மா எழுந்த நிலையில் இருக்கும், விழித்த நிலையில் இருக்கும், விழிப்பு நிலையில் இருக்கும். முதல் 2500 வருஷம் நான் ஆத்மா என்கிற உணர்விலேயே இருப்பாங்க. ஒளியாகவே தன்னை உணர்வாங்க. இந்த உடலிலிருந்து விடுபட்டு தன்னை உணர்வாங்க. உடலில் இருந்தாலும் உடலிலிருந்து தனிப்பட்டவனான்ற அந்த உணர்வு இருக்கிறதுனால பயங்கர ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அது. உடலிலிருந்து விடுபட்டு தன்னை உணரும்போது அந்த உணர்வை உங்களால் உணர முடியும். அப்படி தான் நிரந்தரமாக இருப்போம் முதல் 2500 வருஷத்துக்கு. ஸோ மறுபிறவி எடுத்து 2500 வருடம் முடிந்த பிறகு இதே பூமி என்ன ஆகுது, நரகமாகுது. சொர்க்கமாக இருக்கும்போது இந்த உலகத்தை பிரம்மாவின் பகல் அல்லது தேவர்களின் பகல், தேவதைகளின் பகல்னு சொல்கிறோம். அடுத்தது இதே பூமி நரகமாக மாறுது. ஏன்? ஆத்மான்றது மறந்துடுறோம். அப்புறம் வேறு என்ன இருக்குது? கண்ணால் பார்க்கக்கூடிய உடல் தான் நான் நம்பிடுறோம். அழியக்கூடிய உடல் நான் நினைக்கிறோம். புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறோம். அதனால் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையாகிறோம். இந்த 5 விகாரத்தை தான் சாத்தான், ராவணன், மாயா அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி 10 தலையை தூக்கிட்டு எந்த ராவணனும் ஒருபொழுதும் இருந்தது கிடையாது. சரி, இது கற்பனை கதையாக புராணத்தில் எழுதப்படுது. ஆனால் உண்மையில் நடப்பது இதுதான்.
ஸோ இந்த 5 விகாரங்கள் அதுக்கு நாம் அடிமையானதுக்கு காரணம் ஆத்மான்றதை மறந்ததுனால இல்லையா. ஆத்மா மறக்குது, மயங்குது, மயக்க நிலைக்கு போகுது அல்லது உறக்க நிலைக்கு போகுது. இப்போ உடல் நினைக்கும் போதெல்லாம் ஆத்மா தூங்குதுன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் என்னது, தேவர்களின் இரவு, பிரம்மாவின் இரவு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கடைசி 100 வருஷம் சிவபெருமான் வரார். நம்மள மாதிரி அவரும் ஆத்மா, அதனால தான் அவரை பரமாத்மான்றோம். ஆனால் நம்மள மாதிரி உடல் எடுப்பது கிடையாது, குழந்தையாக பிறக்கிறது கிடையாது. இருந்தாலும் இந்த ஞானத்தை சொல்லணும்னா உடல் தேவையில்லையா, அதனால் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். என்ன சொல்கிறார், ஏந்திரி ஆத்மா எழுந்திரி, ஏந்திரி ஆத்மா ஏந்திரின்னு எழுப்புறார். முதல்ல ஒன்று ஆத்மானு உணரு, ஏந்திரிக்க முடியல. அப்போ நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது நல்ல பிரிஸ்காக இருக்கிற ஒருத்தனை பார்த்தா என்ன ஆகும், நமக்கே டக்குன்னு தூக்கம் போயிடும். அந்த மாதிரி பிரிஸ்காக எப்போவுமே இருப்பவர் சிவபெருமான் தான் இல்லையா. அதாவது ஆத்ம உணர்வுலே இருக்கிறார். ஏன்னா ஆத்மாவாகவே இருக்கிறார், அவருக்கு தான் உடலே கிடையாது. இப்போ ஒருத்தர் உடலில் வந்து தன்னை பற்றி அறிமுகத்தை கொடுக்குறார். நான் இந்த உடலுக்கு சொந்தக்காரனும் கிடையாது, இந்த உடலும் கிடையாது. இந்த உடலில் வெளியிலேருந்து பிரவேசிச்சிருக்கிற ஆத்மா, பரமாத்மா, கடவுள். அதே மாதிரி நீங்களும் ஆத்மா தான், உடலுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்காமல் உடலே நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அதிலேருந்து தனியாக உணருங்க. ஏன்னா அப்படி தான் நீங்கள் பகலில் இருந்தீங்க, தூக்கத்தில் தன்னையே மறந்துட்டீங்க இல்லையா, இரவு இல்லையா, இதை மறந்துட்டீங்க. ஸோ மீண்டும் ஆத்மான்ற உணர்வுக்கு வாங்க. இந்த உலகத்தை ஆண்ட தேவதையாக நீங்கள் தான் இருந்தீங்க, தெய்வீக குணங்கள் நிரம்பி இருந்துச்சு. ஆனால் ஆத்மான்றதை மறந்ததுனால என்ன ஆயிடுச்சு, அசுர குணங்கள் வந்துடுச்சு. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், தன்னை அழித்து மற்றவர்களையும் அழிக்க தேவையான அத்தனை குணமும் வந்துடுச்சு தூங்குனதுனால. ஸோ ஆத்மா ஏந்திரிச்சுன்னா அந்த அசுர குணங்கள் ஓடிடும், மீண்டும் தெய்வீக குணம், அன்பு, அமைதி, ஆனந்தம், சுகம், தூய்மை இது எல்லாம் வந்துடும். ஸோ அது வரணும். அப்படின்னா வரணுன்றதுக்காக தான் இறைவன் கடைசி 100 வருஷம் எழுப்பிக்கிட்டே இருக்கிறார். ஒரு வயோதிகர் உடல் வந்து அந்த வயோதிகருக்கு இறைவன் பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா மூலமாக தான் நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ இந்த பிரம்மா தான் அடுத்த பிறவியில் நாராயணனாக மாறுறார். அதாவது நாராயணனாக இருந்தவர் தான் 5000 வருடத்தில் அதிகபட்சமாக 84 பிறவி எடுப்பாங்க. சொர்க்கத்தில் ஆயுள் அதிகம், 150 வருடம். அதனால் சொர்க்கத்தில் 21 பிறவி, நரகத்தில் 63 பிறவி. ஸோ மொத்தம் 84 பிறவி. ஸோ 84 பிறவி எடுத்து கடைசியில் சாதாரண மனிதனாக இருக்கும்போது தான் யார் என்பதை மறந்து இருக்கும்போது சிவபெருமான் அவருக்குள்ளே பிரவேசமாக்கி அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். ஸோ அதனால தான் இதை பிரம்மாவின் பகல்னு சொல்லலாம், தேவர்களின் பகல்னு சொல்லலாம். பிரம்மா இருக்கும்போது சாதாரண மனிதன் தான், அதனால தான் பிரம்மாவுக்கு தாடி இருக்கும், சாதாரண மனிதனாக வயோதிக நிலையில் இருப்பாங்க. தேவர்கள் யாருமே வயோதிகர்களாக காட்ட மாட்டாங்க இல்லையா, நாராயணன், ராமர், சீதை, லக்ஷ்மி எல்லோரும். ஸோ அப்போ இப்படி இருக்கிறவங்க தான் அங்கே தேவதை ஆகிறாங்க. அந்த தேவதையில் நம்பர் 1 ஸ்ரீ நாராயணன். அதனால தான் சொர்க்கவாசல் திருவிழா பெருமாள் கோயிலில் கொண்டுடுறாங்க. அதாவது அங்கே ராஜ்யம் நடக்கும், அங்கே ராஜாவுக்கெல்லாம் மேலான பெரிய மகாராஜாவாக இருப்பவர் ஸ்ரீ நாராயணன். ஸோ அவருடைய கட்டளைப்படி தான் அங்கே நடக்கும், அமைதியாக ஆனந்தமாக நடக்கும் ராஜ்யம். ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு நீங்கள் போங்க. ஸோ ராஜ்யத்தை கடவுள் உருவாக்குறார், மக்களாட்சியை மனுஷன் உருவாக்குறோம். மக்களாட்சியினால் என்ன ஆகும் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா. அவனே தேர்ந்தெடுப்பான், தேர்ந்தெடுத்த உடனே அவனே குறைகளை கண்டுபிடிச்சி அவனே அவங்களுக்கு எதிராக போராட்டமும் நடத்துவோம். இதுதான் மக்களாட்சி. ராஜாராணியை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். ஸோ ராஜ குடும்பத்தில் பிறக்கிறவங்க ராஜாக்களாகவே இருப்பாங்க. அப்போ அதற்கு முன் ஜென்மத்தில் அவங்க எழுந்திரிச்சு ராஜா ஆகிறதுக்கான பயிற்சி பண்ணால்தான் அங்கே ராஜ குடும்பத்திலே பிறப்பாங்க, சும்மா பிறக்கிறது கிடையாது. ஸோ அப்போ என்ன பயிற்சி, ஆத்மான்ற உணர்கிற பயிற்சி. ஆத்மான்னு உணர்ந்தால் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் போயிடும். ஆனால் இப்போ ஆத்மாவுக்கு அந்த சக்தி இல்லை. அந்த சக்தி நிரம்பி இருப்பவர் சிவபெருமான். அவரை நினைக்க நினைக்க அந்த சக்தி வரும். அதுக்கு முன்னாடி நான் அழியக்கூடிய உடல் இல்லை, ஆத்மான்னு உணர்ந்து பரமபிதா பரமாத்மா சிவபெருமானை நினைக்கணும். அவரும் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், அவர் இருக்கிற இடம் செம்பொன் நிறமாக இருக்கும், அதை பரந்தாமம் பரலோகம்னு சொல்கிறோம். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரமாக சிவபெருமானை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அவர் தினம் தினம் நம்மளை எழுப்புறார் பாருங்கள், அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா எழுந்திரிக்கும். ஸோ அப்படி அவர் நம்மளை எழுப்புறதுக்கு அவர் வாயில் இருந்த பிரம்மா வாய் வழியாக சிவன் பேசக்கூடிய அந்த ஞானத்தை தான் முரளின்னு சொல்லுவோம்.
அது அனைத்து ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. யூடியூப்பில் கூட பிகே சரணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இந்த வீடியோ கீழே #தமிழ் முரளின்னு இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபுல் முரளின்னு இருக்கும். ஸோ அதை அவசியம் பாருங்கள். அதுதான் சிவபெருமான் நேரடியாக நமக்கு கொடுக்குற ஞானம். நேரடியாக நமக்காக அவர் பாடுற திருப்பள்ளி எழுச்சி பாடல் நம்மளை எழுப்புறார். சுப்ரபாதம், அவர் கடவுள் நம்மளை எழுப்புறார். அதோடைய நினைவாக நம்ம போய் தெய்வங்களை எழுப்பிட்டு இருக்கிறோம், நம்ம தான் தெய்வம்னே தெரியாமல். இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஹாஸ்டலில் இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தைங்களாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. வார்டன் வந்து குழந்தைங்களே ஏந்திரிங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே குழந்தைங்க தூக்கத்தில் குழந்தைங்களே ஏந்திரிங்க, குழந்தைங்களே ஏந்திரிங்க, குழந்தைங்களே ஏந்திரிங்கன்னு எல்லா குழந்தையும் சொன்னால் எப்படி இருக்கும்? காமெடியாக தன்னை தான் எழுப்புறாங்கன்னு தெரியாமல் சொல்கிற மாதிரி தான் இப்போ நாம் யாரோ தேவதைன்னு நினச்சிட்டு சுப்ரபாதம் பாடிட்டு இருக்கிறோம். எழுந்திரி, கண் எழுவாய், துயில் நீங்குவாய், அப்படி இப்படின்னு நாம் தான் தூங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னே தெரியாமல். ஸோ இதே தான் அங்கே அத்திவரதர் குளத்திலிருந்து எழுப்புறாங்க. இல்லை, தான் யாருன்றதே மறந்து தூங்கி குளத்தின் ஆழத்துக்கு போயிடுச்சு. கலியுகன்ற குப்பை சேத்துக்குள்ளே போயிடுச்சு ஆத்மா. இப்போ ஆத்மா எழுந்திரிச்சு வரணும். ஸோ 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை சிவபெருமான் வந்து நம்மளை எழுப்புறார். எழுப்பி மீண்டும் தேவதையாக்கிட்டு போகிறார். உலக ராஜ்யத்தை கொடுத்துட்டு போகிறார். இந்த பூமியை சொர்க்கமாக்கி நம்மளை ஆளை சொல்லிட்டு போயிடுறார். ஸோ அதேமாதிரி தான் அங்கே 40 வருஷத்துக்கு ஒரு தடவை அத்திவரதரை குளத்துலேருந்து மேலே எழுப்பிட்டு வரும். ஸோ எல்லாமே நம்மளை பற்றி தான் தெரியாமல் எல்லோரும் அவ்வளோ கூட்டமாக போகிறாங்க. எல்லோரும் மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்திரிச்சு தேவதையை எழுப்புறாங்க. வா வான்ட்டு வீட்டில் வாசல் தெளித்து கோலம் போட்டு கூப்பிட்றாங்க. அந்த தேவதையே நீங்கள் தான் தெரியாமல். ஸோ அதை உணர்றது தான் எழுந்திருக்கிறது. ஸோ மார்கழி மாதத்தில் கூப்பிட்றவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கட்டும். கூப்பிட்றவங்க பக்தர்கள், எழுந்திருக்கிறவங்க தேவதைகள். ஏன்னா எல்லாருமே சொர்க்கத்துக்கு வந்துட முடியாது. சொர்க்கத்தில் வெறும் 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க ஆரம்பத்தில். ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா, அதாவது சொர்க்கத்தின் இறுதியில் மக்கள் தொகை பார்த்திங்கன்னா 33 கோடி. அதனால தான் 33 கோடி தேவதைகள்ன்றாங்க. ஸோ சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டா ஆரம்பத்திலே வந்துடுவோம். லேட்டாக எழுந்திரிச்சுன்னா சொர்க்கத்தின் இறுதியில் வரும். சும்மா ஒரு பிறவி 2 பிறவி. எழுந்திரிக்கவே இல்லைன்னா நரகமான பிறகு தான் வரும். அது வரைக்கும் எங்கே இருப்போம்? உலகம் அழியும்போது எல்லா ஆத்மாவும் உடலை விட்டு பிரிஞ்சு இங்கே போயிடும். ஏன்னா இங்கேருந்து தான் வருது, கடவுள்கிட்ட போயிடும். கடவுள்கிட்ட போகிறதுக்கு பேர் தான் முக்தி. அங்கேருந்து கீழே வர்றதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி. அதாவது உடலிலிருந்து விடுபடுவது முக்தி நிரந்தரமாக. ஆனால் மறுபடியும் உடலுக்குள்ளே வந்தும் உடல்ன்ற உணர்விலிருந்து விடுபட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி. ஜீவன் இருந்தாலும் முக்தி அடைந்த நிலையில் ஆத்மா என்கிற உணர்விலேயே இருக்கிறனால அந்த ஆத்மாவின் உண்மையான ஆனந்தத்தை அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நிரந்தரமாக. ஸோ எழுந்திரிக்கணும் அப்படின்னா சொர்க்கம் வரப்போகுதுன்னு உணரணும். அதை விட முக்கியம் இப்போ நாம் நரகத்தில் இருக்கிறோன்றதை உணரணும். அதனால் நரகத்தில் இருக்கிறோன்னு உணர்ந்தால் தான் நரகத்தை விட்டு வெளியே போகிறதுக்கான முயற்சி பண்ணுவோம் இல்லையா? அப்போ உண்மையிலே இந்த சுப்ரபாதம் கோயிலில் போடுற பாட்டு மட்டும் தேவதைகளை எழுப்பலை. கொரோனா போன்ற கொடிய நோய்களும் தேவதைகளை எழுப்புது. இது நரகம்னு உணர வைக்குது. எழுந்திரி, நோயற்ற உலகம் சொர்க்கம் வரப்போகுது. ஆனால் நரகம் அழிஞ்சால் தான் அங்கே போக முடியும். ஸோ அப்போ அழிக்கிறதுக்காக தான் நோய்கள், இயற்கை சீற்றங்கள், உலக யுத்தம் எல்லாமே நடக்க போகுது. நாம் எழுப்பிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் செவிடங்காதில் ஓதுன சங்கு மாதிரி இதெல்லாம் கற்பனை அப்படின்ட்டு கற்பனையாக எழுதின புராண கதை உண்மைன்ட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. சித்தர்கள் சொன்னது உண்மைன்னு தூங்கிட்டு இருப்பாங்க. சிவபெருமான் வந்திருக்கிறாருன்றது பாவம் அவங்களுக்கு தெரியவே இல்லை. பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் தட்சிணாயனத்தில் வர 6 மாதங்களில் கடைசி மாதம். ஸோ அது முடிஞ்சோடனே என்ன ஆகுது? பகல் வருது, தேவர்களின் பகல் வருது. ஸோ அப்போ தேவர்களை எழுப்புகிற மாதம் தான் மார்கழி மாதம். கடவுள் எழுப்புறாரு, நாம் எழுந்திரிச்சு மற்றவர்களையும் எழுப்புகிறோம். ஆனால் அது தெரியாமல் ஸோ இப்போ இந்த கடைசி 100 வருடம் நடக்கிறதுடைய நினைவாக தான் அனைத்து பண்டிகைகளும் அனைத்து மதத்திலும் கொண்டாடப்படுது. ஸோ நாம் இப்போ எழுப்புறதுடைய நினைவாக ஒரு மாதத்தை ஒதுக்கி அவங்க காலையிலே திருப்பள்ளி எழுச்சி இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு கடவுளை, அதாவது தெய்வங்களை எழுப்புறாங்க. கடவுள் கிடையாது, அவர் தூங்குறதே கிடையாது, அவர் சிவபெருமான் இல்லையா? ஸோ நாம் தான் உறக்க நிலைக்கு போயிடுறோம். நம்மளை கடவுள் எழுப்புறார், அதோடைய நினைவாக நாம் தெய்வங்களை எழுப்பிட்டு இருக்கிறோம். அதாவது நமக்குள்ளே இருக்கிற தெய்வீக குணத்தை கடவுள் எழுப்புறார். இதுதான் இதோடைய உண்மையான அர்த்தம் தெரிஞ்சு நமக்குள்ளே இருக்கிற தெய்வீக குணத்தை எழுப்புனீங்கனாலே அசுர குணம் போயிடும்.
ஸோ அதுக்கு தெய்வீக குணத்தை எழுப்பக்கூடிய மந்திரம் கடவுள்கிட்ட தான் இருக்குது. அதை தான் முரளின்னு நான் சொன்னேன். அதை நீங்கள் கேட்க கேட்க தெய்வீக குணம் மேலோங்கும். அசுர குணமான காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். தேவதைகள் எப்பவுமே தானும் ஆனந்தமாக இருந்து பிறரையும் ஆனந்தப்படுத்துவார்கள். எப்படி? தானாக அவங்க நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் ஆனந்தம் நிரம்பியதாக இருக்கும். அதனால் ஆனந்தத்தின் அதிர்வலைகள் அவங்கள சுற்றி பரவிக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய பார்வையில் அந்த ஆனந்தமும் அன்பும் நிரம்பி வழியும். அவங்களுடைய வார்த்தையில் அவ்வளோ இனிமைத்தன்மையும் மரியாதையும் இருக்கும். ஸோ அதுதான் தேவதைகளுடைய குணம். அதனால தான் தேவதைகளை அவ்வளோ மகிமை பாடுறாங்க இல்லையா? ஸோ அப்படி நீங்கள் தான் இருந்தீங்க, உங்களை தான் கோயில் கட்டி கும்பிட்றாங்க அப்படிங்கிறத இப்போ உணரணும். அவங்க ஒன்றும் இல்லை, அவங்க எழுப்புறாங்க பாருங்க. எல்லா பக்தி பாட்டும் உங்களுடைய மகிமை தான், உங்களை தான் எழுப்புறாங்க. ஒரு கூட்டம் நடக்குது, கல்லூரி ஆண்டு விழா நடக்குது. அந்த கல்லூரி முதல்வரை மற்றவர்கள் புகழ்ந்து பேசுவாங்க. இல்லை, அவர் இப்படி இருந்தார், அப்படி இருந்தார். அதை கேட்கும்போது அவருக்கு எப்படி இருக்கும்? பயங்கர ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா அவரெல்லாம் புகழறாங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் விட பயங்கரமாக புகழறாங்க. உலகம் ஃபுல்லாக பாட்டு போட்டு புகழறாங்க. காலைல 4 மணிக்கே திருப்பள்ளி எழுச்சி இல்லையா? அதில் மகிமையெல்லாம் சொல்லி சொல்லி எழுப்புவாங்க. உங்களை தான் புகழறாங்க. ஆனால் ஏன் அந்த சந்தோஷமே வரல? அதான் தூங்கிட்டு இருக்கிறீங்கன்றது. ஸோ அதை கேட்கும்போது அப்படி ஒரு ஆனந்தம் வரணும் இல்லையா? முருகனுடைய பாடல் டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடினது கேட்டிங்கன்னா, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். அதை கேட்டு பாருங்களா, நான் நிற்கிறது நடக்கிறது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். ஆமாம், இப்போ நம்ம எழுப்பி விட்டதுனால தான் ஆத்மாவுக்கு சக்தி வருது. சக்தி வர்றதன் மூலமாக தான் சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஞானத்தை எல்லோருக்கும் கொடுக்குறவங்க எல்லாருமே இறைவனுடைய மனைவின்னு சொல்லலாம், அல்லது குழந்தைன்னு சொல்லலாம். பார்வதி, சிவன் ஒருவர் தான். அனைத்து ஆத்மாக்களும் பார்வதிகள், அவருடைய மனைவிகள். மனைவி கணவனே நினைக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். அதேமாதிரி அவருடைய குழந்தைகள் நாம். ஏன்னா அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி வரும் இல்லையா? இறைவன் கொடுக்குற சொர்க்கத்தை அதை அவரு கூட அனுபவிக்கிறது கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட சொர்க்கத்தை கொடுக்குறார். ஏன்னா இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்துட்டு போயிடுவார், சொர்க்கத்துக்கு வர்றதே கிடையாது. அதனால தான் அன்பே சிவம், காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பாட்டை கேட்கும்பொழுதெல்லாம் என்ன தான் புகழறாங்க, அந்த சந்தோஷத்தில் இருக்கணும். பாட்டை நிறுத்தினாலும் உங்களுக்குள்ளே அது ஓடிட்டு இருக்கணும். இந்த உலகத்தை ஆண்டு ஸ்ரீ நாராயணனாக இருந்தேன்னா அப்படின்ற அந்த போதை ஏறணும். ஸோ அந்த போதையை இறைவன் ஏற்றிக்கிட்டு இருப்பார். அவருடைய முரளி கேட்கும்போது உங்களுக்கு தெரியும், நீங்கள் எவ்வளோ உயர்ந்தவர்களாக இருந்தீங்க, இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும்போது எவ்வளவு சுகம், செல்வம், தங்க வைரம் கொட்டி கிடக்கும், சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். அவர் படைப்பில் எந்த ஜீவராசியும் இன்னொரு ஜீவராசிக்கு துக்கம் கொடுக்காது. சொர்க்கத்தில் நாம் எப்போ கெட்டு போகிறோமோ அப்போ தான் நம்மளுடைய எண்ணத்தின் அதிர்வலைகள் மற்ற ஜீவராசிகளையும் கெடுக்குது. அப்போ தான் ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு அடித்து சாப்பிட்றது, கருப்பழிப்பு, இது எல்லாமே வருது. கெடுத்தது நாம், நம்மை சீர்திருத்துறது கடவுள். ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்? கெடுக்கிறதே கடவுள் தான் இந்த கெட்டதெல்லாம் படைச்சார் அப்படின்னு தப்பாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ நாராயணனாக இருந்தது நான் தான், இதே ஆத்மா தான் இருந்துச்சு, வேறு உடலில் இருந்துச்சு அப்படின்றத திரும்ப திரும்ப நீங்கள் நினைக்க அந்த ஆனந்தம் வரும். ஸோ அப்போ அந்த ஆனந்தத்தின் அதிர்வலைகள் இன்றைக்கி உலகத்துக்கு தேவை. அதை நம்ம கொடுக்க என்ன ஆகும்? இந்த உலகமே ஆனந்தமயமான சொர்க்கமாக மாறும். ஏந்திரிச்சவங்களுக்கு. ஏந்திரிக்காதவங்க உலகம், ஏன்னா நரகம் அழிஞ்சால் தான் சொர்க்கம் உருவாகும். ஸோ அப்போ உலக அழிவு ஏற்படும். மற்றபடி ஆத்மா அழியாது. ஆத்மா எல்லாமே மேலே போயிடும். சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு தகுதியுடைய ஆத்மாக்கள், அதாவது இப்போவே ஏந்திரிச்சிட்ட ஆத்மாக்கள் சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே பிறவி எடுக்கும். ஸோ தூங்கிக்கிட்டே இருக்கிற ஆத்மாக்கள் இதே பூமி மீண்டும் நரகமாக மாறிய பிறகு வரும். ஏன்னா மீண்டும் மீண்டும் சொர்க்கமாக நரகமாக மாறி மாறி நடக்கும், இரவு பகல் திரும்ப வர மாதிரி. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஞானத்தை ஏற்றுக்கிட்டவங்க கூட இப்போ போய் எப்படி காமத்தை விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உலகம் அவ்வளோ மோசமாக இருக்குது இல்லையா? திரும்புகிற பக்கமெல்லாம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லையா? மொழிக்காக அடிச்சிக்கிறாங்க, தண்ணிக்காக அடிச்சிக்கிறாங்க, நதிக்காக அடிச்சிக்கிறாங்க, எதோ காரணம் வச்சு அடிச்சிக்கிறாங்க. இந்த நேரத்தில் எப்படி கோபத்தை விடுறது, பற்றை விடுறது இல்லையா? ட்ரெஸ்ஸெல்லாம் அவ்வளோ மோசமாக போடுறாங்க. எல்லாருடைய பார்வை, சின்ன குழந்தைங்க பார்வை கூட கெட்டு போயிடுச்சு
இந்த நேரத்தில் எப்படி காமத்தை விடுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் 5 விகாரங்கள் தலைவிரித்து ஆடுது. இந்த நேரத்தில் காமத்தை விடணும், அந்த வைராக்கியம் வேணும் அப்படிங்கிற அதன் நினைவாக தான் இருக்கிறதுலே அதிக குளிர் உள்ள இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்துச்சு குளிக்கிறது இல்லையா? அதுவும் குளிர்ந்த நீரில். இப்போ தான் சுடுதண்ணி வச்சு குளிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்தளவுக்கு வைராக்கியம் இருந்தால்தான் அவங்க அவ்வளோ சீக்கிரம் எழுந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ எழுந்திருக்கிறது சும்மா கிடையாது. சொர்க்கம் அங்கே வந்து காமம் கோபம் எதுவுமே இருக்காது, வெறும் ஆனந்தம் தான். நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு போகிறேன். யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு அழகாக இல்லை, சுமாராக இருக்கிற மனைவியை கூப்பிட்டுட்டு கூட நீங்கள் பஸ்ஸில் நிம்மதியாக போயிட்டு வர முடியாது இல்லையா? பின்னாடி அவன் உட்காந்துட்ருக்கிறான், அவன் கை காலை வச்சுட்டு கம்முன்னு இருக்கிறானா, இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா உலகம் அவ்வளோ மோசமாக இருக்குது. ஸோ அப்படி உங்களுக்கு நிம்மதி இழக்க வச்சது காமம் தானே. அதை புரிஞ்சுக்கணும். காமம் எந்த அளவுக்கு துக்கத்தை கொடுக்குதுன்றதை உணரணும். ஸோ தன்னாலே காமத்தை விட முடியலன்னா அடுத்தவன் விடணும்னு எதிர்பார்க்கறது எப்படி இல்லையா? ஸோ அதனால் மற்றவங்க விடுறாங்க, விடலை, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நாம் விடணும். இறைவன் கையை பிடிங்க, இறைவன் நினைவில் இருங்க, இறைவன் கொடுக்குற ஞானத்தை மட்டும் சிந்தனை பண்ணுங்கள். தானாகவே உங்களை விட்டு காமம் கோபம்லாம் எப்படி போச்சுன்னே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இறைவன் சொல்கிற ஞானத்தை மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா அவர் மட்டும்தான் உலகம் விடிஞ்சிடுச்சின்னு சொல்கிறார், சொர்க்கம் தோ வந்துடுச்சுன்றார். ஆனால் மற்றவர்கள், மனிதர்கள், வேதங்கள் எல்லாம் என்ன சொல்லுது, அது இருக்குது, இன்னும் 40,000 வருஷம் இருக்குது, லட்சக்கணக்கான வருடங்கள் இருக்குது கலியுகம் முடிகிறதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களை தூங்க வச்சுக்கிட்டு இருக்குது. இறைவன் கையை பிடிச்சிட்டு ஏந்திருக்கிறீங்களா அல்லது மனித வழியை கேட்டுட்டு தூங்கி அழிய போகிறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய சாய்ஸ். ஓம் சாந்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் இதை அவசியம் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அவங்கள எழுப்புங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.